வணக்கம், நான் கிருஷ்ணன் பேசுறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Groww Tamil தமிழ். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Groww Tamil தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போட போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் Groww சேனல்ல போடுற எல்லா வீடியோஸுமே ஒரு அகாடமிக் பர்பஸ்க்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் இதுல எந்த விதமான ஸ்டாக் அட்வைஸும் கொடுக்கறது இல்ல. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லுமே ரிஸ்க் இருக்கு. நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்த்துடுங்க. சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோல நம்ம ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய செக்மெண்ட்ஸ் பார்த்திருக்கோம். நம்ம நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஈக்விட்டி ஃபண்ட்ஸோட ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும், ரிட்டர்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் கம்மியா இருக்கும், ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஈக்விட்டி அளவுக்கு ரிஸ்க் தேவையில்ல, ஆனா அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா இருக்கணும், எனக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி டெட் வந்து ரொம்ப லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன்ஸ், எனக்கு அதுக்கு மேல இருக்கணும், அதாவது டெட்டுக்கு மேல ஈக்விட்டிக்கு கீழே அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுதான் இந்த ஹைபிரிட் ஃபண்டோட கான்செப்ட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், அதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அதோட டாக்ஸேஷன் எப்படி இருக்கும், அண்ட் ஒரு 3 ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் எடுத்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அது எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னா என்ன? ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல டெட் ஈக்விட்டி ரெண்டுத்துலயுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா டெட்ல சில நல்லது இருக்குது, சில கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது ஒரு நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லலாமே. ஸோ ஈக்விட்டியில அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரும், ஆனா ரிஸ்க் அதிகம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ண போறோம், மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ சில இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனா எனக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, எனக்கு டெட் அளவுக்கு சேஃப்டியா இருக்கணும், ஆனா ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு ஈக்விட்டி டெட் அப்படின்னு 2 ஃபண்ட் இருக்கு அப்படின்னா, இது 3வது ஃபண்ட் சொல்லலாம். இது ரெண்டுத்தோட மிக்ஸ் தான் இந்த ஹைபிரிட் ஃபண்ட். இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ல ரெண்டுத்துலயுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இதை தவிர ஈக்விட்டி டெட்டை தவிர பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்டர்நேஷனல் ஈக்விட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ, ஒரே ஒரு ஃபண்ட்ல உங்களுக்கு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ கிடைக்கிறதுக்கான விஷயம் தான் இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். சோ இப்போ இந்த ஹைபிரிட் ஃபண்டோட ரிஸ்க் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஈக்விட்டிக்கும் டெட்டுக்கும் நடுப்புற இருக்கும்னு சொல்லலாம். இந்த ரிஸ்கோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டிக்கும் டெட்டுக்கும் நடுப்புற இருக்கலாம். அண்ட் இது வந்து ஈக்விட்டியோட சேஃபர்னு சொல்லலாம். இந்த ஃபண்ட் வந்து ஈக்விட்டியோட சேஃபர், ஏன்னா ஃபுல் அமௌண்ட் ஈக்விட்டில போட போறது இல்ல. அதே மாதிரி ஃபுல் அமௌண்ட் டெட்ல போடாதனால டெட் அதிகமா ரிட்டர்ன் கிடைக்கும், ஆனா ஈக்விட்டி அளவுக்கு ரிஸ்க் இருக்காது, அந்த ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் டெட்டோட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அசெட் கிளாஸை வச்சு, அசெட் அலோகேஷனை வச்சு ஹைபிரிட் ஃபண்ட்ஸை 4 விதமா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் வந்துட்டு அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பேலன்ஸ் ஹைபிரிட் ஃபண்ட் சொல்லுவாங்க. மூணாவது கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட் சொல்லுவாங்க. நாலாவது ஈக்விட்டி சேவிங்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதை ஒன்று அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துக்குவோம். அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னா கிட்டத்தட்ட 65ல இருந்து 80% வந்து அவங்க ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 65 to 80% வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் கொஞ்சம் தான் வந்து உங்களுக்கு டெட்ல போகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20% கம்மியா தான் டெட்ல போகும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஹை ரிஸ்க்னு சொல்லலாம். அதாவது இந்த ஹைபிரிட் ஃபண்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், ரிட்டர்னும் அதிகம். ஸோ ரிஸ்க் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி க்ளோஸா இருக்கும், ஈக்விட்டி கிட்டத்தட்ட ஈக்விட்டி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிட்டர்னும் நல்லா வரும், ரிஸ்க்கும் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஃபண்ட் இது. அண்ட் இது வந்து ஈக்விட்டி அளவுக்கு ரிஸ்க் இல்லை, ஈக்விட்டியோட கொஞ்சம் கம்மி ரிஸ்க் தான் சொல்லலாம். ஸோ இந்த ஃபண்ட் அப்படி. அடுத்தது பேலன்ஸ் ஹைபிரிட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் ஹைபிரிட் ஃபண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதோட ரிஸ்க் வந்துட்டு ஈக்விட்டிக்கும் டெட்டுக்கும் நடுப்புற இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வந்துட்டு ஒரு 40% மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஈக்விட்டிக்கும் டெட்லையும் 40% மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து லாங் டேர்முக்கு பயங்கர சூட்டபிளா இருக்கும், லாங் டேர்ம் க்ரோத்துக்கு நல்ல சூட்டபிளா இருக்கும். அண்ட் இது வந்துட்டு இன்ஃபிளேஷனுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிடும்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபிளேஷன் தாண்டி தான் இது ரிட்டர்ன் வரும்னு சொல்லலாம். மூணாவது பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-25% தான் வந்துட்டு உங்களுக்கு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 10 to 25% தான் ஈக்விட்டியில இருக்கும், பேலன்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு டெட்ல தான் இருக்கும். இதோட ரிட்டர்ன்ஸும் ரிஸ்க்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெட் ஃபண்ட் மாதிரி இருக்கும். ஆனா டெட் ஃபண்ட் வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனா ஈக்விட்டி அளவுக்குலாம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்காது. ஸோ கொஞ்சம் தான் ஈக்விட்டியில போடுறதுனால ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஒரு டெட் மாதிரி இருக்கணும், ஆனா ரிட்டர்ன் வந்து டெட்டோட நல்லா இருக்கணும்னு சொன்னா இந்த ஃபண்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட். இந்த ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 65% பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மாதிரி இருக்கும். 65% வந்து ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 10% வந்து டெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க.
பேலன்ஸ் வந்துட்டு இந்த ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லுவாங்க. ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கம்பெனி வந்துட்டு மார்க்கெட்ல இன்னைக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை ஒரு கம்பெனி வந்து ரொம்ப காஸ்ட்லியா டெரிவேட்டிவ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, டெரிவேட்டிவ்ல வந்து அவங்க செல் பண்ணிட்டு கேஷ் ஆப்ஷன்ல வந்துட்டு அவங்க ஈக்விட்டி பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்பாட்ல ஈக்விட்டி பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. இது நீங்க வந்துட்டு நெட்ல தெரிஞ்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டில. ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டினா ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப அதிகமான பிரைஸ்ல இருக்குன்னா அது இன்னைக்கு வித்துருவாங்க, நாளைக்கு இறங்கினதுக்கு அப்புறம் வாங்கிப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு கம்மியான பிரைஸ்ல இருக்குன்னா இன்னைக்கு வாங்கி போட்டு நாளைக்கு விற்கிறது பேர் ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்கி இன்னொரு ஸ்டாக் மார்க்கெட்ல வைக்கிறது கூட ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இந்த சின்ன ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டில. ஸோ இந்த ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஈக்விட்டி ஃபண்டோட ஹைலைட்டே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுனால இது வந்து ஒரு டெட் ஃபண்டோட பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் தான் வந்து இந்த ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டு. அடுத்து நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸை பிரிச்சா, ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ல உங்களுக்கு 4 விதமான ஃபங்க்ஷன்ஸ்ல பிரிக்கலாம். ஒன்னு வந்து இந்த டைனமிக் அசெட் அலோகேஷன் சொல்லுவாங்க, ஆர் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அது நம்பர் 1. அடுத்தது மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது மந்த்லி இன்கம் பிளான் சொல்லி ஒரு ஃபண்ட். ஸோ இது 4மே பார்த்தீங்கன்னா இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் இந்த டைனமிக் அசெட் அலோகேஷன் ஆர் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா இதுல இவ்வளவுதான் டெட்டுக்கு இவ்வளவுதான் ஈக்விட்டிக்குன்னு சொல்லிட்டு எந்த பிக்சட் பர்சன்டேஜும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு பிளெக்சி கேப் மாதிரி மாடல் இது. இவங்க கன்சிஸ்டன்டான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்குது. பிகாஸ் இவங்க இந்த ஃபண்ட் மேனேஜர் பாத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்க வந்துட்டு அன்னைக்கு எதுல பெட்டரா இருக்கோ அதுல போட்டுருவாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த பிக்சட் மேண்டேட்டும் கிடையாது. இவ்வளவு பர்சன்டேஜ் ஈக்விட்டில இருக்கணும், இவ்வளவு பர்சன்டேஜ் டெட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அவங்க கோல்டுல, ரியல் எஸ்டேட்ல, டெரிவேட்டிவ்ஸ்ல கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அந்த பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்ல இருக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 10% ஃபண்ட் ஆகுது அந்த 3 அசெட் கிளாஸஸ்லயும் இருக்கும். அதாவது ஈக்விட்டி, டெட், கோல்டு, அந்த மாதிரி ஒரு 3 கிளாஸஸ்ல அட்லீஸ்ட் 10% அவங்க லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மல்டி கேப் ஈக்விட்டி ஃபண்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கும். அண்ட் ஸோ அந்த இப்போ நம்ம முன்னாடி பார்த்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அளவுக்கு இருக்காது. பட் இங்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. பேலன்ஸ் ஃபண்ட் அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது. அதோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா ரிஸ்க்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட். இவங்களோட ரிட்டர்ன்ஸும் கன்சிஸ்டன்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஆர்பிட்ரேஜ் கிடைக்கிற வரைக்கும் அவங்களோட ஃபண்டை வந்துட்டு டெட்ல பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வந்து மார்க்கெட்ல ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதாவது ஒரு ஒரு ஸ்டாக் வந்துட்டு ஒரு நல்ல பிரைஸ்ல இப்ப கிடைக்குது, கொஞ்ச நாள்ல அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்ற டைம்ல அப்போ அதை யூஸ் பண்ணிப்பாங்க. பட் ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாத டைம்ல அவங்க வந்து ஃபண்டை வந்துட்டு டெட்ல வச்சிருப்பாங்க. ஆர் மணி அட் கால்னு சொல்லிட்டு இந்த பேங்க்ஸ் எல்லாம் எஸ்எல்ஆர் ரேஷியோ மெயின்டைன் பண்றதுக்காக சில கடன்கள் வாங்குவாங்க. ஸோ மணி அட் கால்னு சொல்லுவாங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து உடனே அவங்களுக்கு ரியலைஸ் ஆயிடும். ஒரு 14 days அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு ரியலைஸ் ஆயிடும். அப்போ வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டெட் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கால் மணி அட் கால்ல வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெட் மாதிரியே இருக்கும். ரிஸ்க் ப்ரொஃபைல் பார்க்கும்போது டெட் மாதிரி இருக்கும். டெட் ஃபண்டோட ரிஸ்க் ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது மந்த்லி இன்கம் பிளான்ஸ். ஸோ இந்த மந்த்லி இன்கம் பிளான்ஸ் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்துட்டு மந்த்லி இன்கம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ சில இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலரா இன்கம் வரணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ரெகுலரா ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்றதா அந்த ஆப்ஷன் தான் இந்த மந்த்லி இன்கம் பிளான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20% வந்து ஈக்விட்டில இருக்கும். அண்ட் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா டெட்ல இருக்கும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ரெகுலரா மந்த்லி இன்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுல அவங்க இன்னொரு ஆப்ஷன்ஸ் கூட கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு மந்த்லி இன்கம்ல ஒரு போர்ஷனை ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரீஇன்வெஸ்டும் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. உங்களோட டிவிடெண்ட்ல ஒரு போர்ஷனை நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ஸோட டிவிஷன்ஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஹைபிரிட் ஃபண்ட்ஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஸோ ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைல் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ஈக்விட்டி அளவுக்கு ரிஸ்க் வேணும், அதோட கொஞ்சம் கம்மியா வேணும். அதே மாதிரி டெட் அளவுக்கு ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் வேணும், அதோட கொஞ்சம் அதிகமா வரணும் அப்படின்னும் போது இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபண்டை வந்து டைவர்சிஃபை பண்றாங்க. ஈக்விட்டியில மட்டுமோ டெட்ல மட்டுமே வைக்காம டைவர்சிஃபை பண்றாங்க. நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இது வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரீபேலன்சிங் இது நடக்குது, ஆட்டோமேட்டிக் ரீபேலன்சிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு ஒரு டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி ரொம்ப அடி வாங்கும் போது
டெட் நல்ல ரிட்டர்ன் தரும்போது உங்களுக்கு டக்குன்னு அதை ரீபேலன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஸ்டெடியர் ரிட்டர்ன்ஸ், அதாவது பியூர் ஈக்விட்டி பியூர் டெட்டோட பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டெடியா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பியூர் ஈக்விட்டியில் திடீர்னு அதிகமாக போகும், திடீர்னு கம்மியா வரும். டெட்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் இருக்கு, பட் ஆனால் லோ ரிட்டர்ன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெடி ரிட்டர்ன்ஸ், லிட்டில் ஹையர் தன் டெட் ரிட்டர்ன்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லோ தான். ஈக்விட்டி ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோ எக்ஸ்பென்சஸ் தான். இப்போ நெகட்டிவ்ஸ் என்னென்ன ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்லயும் ரிஸ்க் இருக்கு. ஓகேங்களா, அது அளவுக்கு ஸோ ஈக்விட்டி அளவுக்கு ரிஸ்க் இருந்தாலும் அதுலயும் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் எக்ஸ்போஷரை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டாரோட டிசைர்ட் லெவல் ஆஃப் ரிஸ்கோட கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் எக்ஸாக்டா ரிட்டர்ன்ஸ் வந்து மேட்ச் பண்ணவே முடியாது, இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டையும் அதிகம் மேட்ச் பண்ண முடியாது. அண்ட் ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்றது ரியலாவே கஷ்டம். ஒரு ஈக்விட்டி ஃபண்டை கம்பேர் பண்றது ஈஸி, ஒரு டெட் ஃபண்டை கம்பேர் பண்றது ஈஸி, பட் ஒரு ஹைபிரிட் ஃபண்டை கம்பேர் பண்றதுன்றது ரியலா கொஞ்சம் டிஃபிகல்ட்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணாம எல்லா இடத்தையும் ஃபோக்கஸ் பண்றதுனால உங்களுக்கு ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து எதுலையுமே ஸ்பெஷலைஸ் ஆக முடியாது. அதாவது ஈக்விட்டி மட்டும் ஸ்பெஷலைஸ் சொல்ல முடியாது, டெட்ல மட்டும் ஸ்பெஷலைஸ் ஆக முடியாது. ஸோ ஒரு பியூர் பிளேல ஸ்பெஷலைஸ் ஆகும்போது இதுல வந்து அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்காதுன்னு சொல்லலாம். அண்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் சொல்லலாம். ஸோ எப்படி இருக்கும் இவங்க டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஈக்விட்டி போர்ஷனுக்கு ஈக்விட்டி லெவல் ஆஃப் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கும், அண்ட் டெட் போர்ஷனுக்கு டெட் லெவல் ஆஃப் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்த நம்ம செக்மெண்ட்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு 3 ஹைபிரிட் ஃபண்டு லாஸ்ட் 5 இயர்ல நல்ல சிஏஜிஆர் கொடுத்த 3 ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு குவாண்ட் அப்சல்யூட் ஃபண்ட் பத்தி பார்ப்போம். ரெண்டாவது வந்துட்டு குவாண்ட் மல்டி அசெட் ஃபண்ட் பத்தி பார்ப்போம். மூணாவது பியூஐ ஆக்ஸா மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு குவாண்ட் அப்சல்யூட் ஃபண்ட். இது வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல சிஏஜிஆர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19.55% கொடுத்துருக்கு. இந்த ஃபண்ட் வந்துட்டு 77.9% வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அண்ட் பேலன்ஸ் ஒரு 20% வந்து டெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2.1% பாத்தீங்கன்னா கேஷ்ல வச்சிருக்காங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.15% இருக்கு. இந்த ஃபண்ட் மேனேஜர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சீவ் சர்மா அண்ட் அங்கித் பாண்டே. ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த ஃபண்ட் மேனேஜ் பண்றாங்க. இந்த ஃபண்டோட டாப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ்ல கிட்டத்தட்ட 19% ஃபண்ட் வச்சிருக்காங்க. ஐடிசி லிமிடெட்ல கிட்டத்தட்ட 8.2% ஃபண்ட் வச்சிருக்காங்க. வேதாந்தால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.8% இவங்களோட ஃபண்டை பார்க் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இந்த ஃபண்ட் மேஜரா இருக்கு. அடுத்தது குவாண்ட் மல்டி அசெட் ஃபண்ட். இந்த ஃபண்ட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 18.17% சிஏஜிஆர் கொடுத்துருக்கு ரிட்டர்ன்ஸ். அண்ட் இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 70.8% வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அண்ட் கிட்டத்தட்ட 17.8% டெட்லயும் 1.5% கேஷ் வச்சிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.5%. இந்த ஃபண்டும் சேம் அது முன்னாடி பார்த்த மாதிரி தான் சஞ்சீவ் சர்மா அங்கித் பாண்டே மேனேஜ் பண்றாங்க. இந்த கம்பெனியோட டாப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 3 ஹோல்டிங்ஸ் என்ன பாத்தீங்கன்னா நிப்பான் இந்தியா இடிஎஃப் கோல்டு பீஸ் வச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 19% ஃபண்ட் பார்க் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ்ல கிட்டத்தட்ட 10% ஃபண்டை பார்க் பண்ணிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல கிட்டத்தட்ட 9% ஃபண்டை பார்க் பண்ணி 8.8% ஃபண்டை பார்க் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது பிஓஐ ஆக்ஸா மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட். இந்த ஃபண்டோட லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17.13%. இது வந்து ஒரு அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அந்த குவாண்ட் அப்சல்யூட் இருக்குல்ல, குவாண்ட் அப்சல்யூட் ஃபண்டும் பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் தான். ஸோ இதுவும் ஒரு அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் தான். மல்டி அசெட் ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். ஸோ பிஓஐ ஆக்ஸா மிட்டும் பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் ஃபண்ட்னு சொல்லலாம். இந்த ஃபண்ட் வந்து 86.7% வந்துட்டு ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 8.2% டெட்ல 5% கேஷ்ல இருக்காங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகம் சொல்லலாம். ஸோ 1.9% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த ஃபண்டை மேனேஜ் பண்றது அலோக் சிங் அண்ட் அஜய் கந்தேல்வால். ஸோ இந்த ஃபண்ட் வந்துட்டு எந்த ஒரு டாப் 3 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ்ல ஒரு 4% இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏபிஎல் அப்போலோ டயர் டியூப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4% இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் சொல்லுவாங்க, அதுல வந்து 4%. அண்ட் அஸ்ட்ரல் லிமிடெட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.9% 4% ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் பத்தி நல்லா டீடைலா பார்த்திருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஏன்னா ஹைபிரிட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த வீடியோஸ்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லலாமே, அதை பத்தி நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நம்ம க்ரோல ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று வச்சிருக்கோம். அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரும், பிளஸ் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லையும் போடுறோம். நீங்க அதை பார்த்துட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டாக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து அதுல வரும். அண்ட் க்ரோ போடுற எல்லா வீடியோஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு அகடமிக் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதுல எந்த விதமான அட்வைஸும் கொடுக்கறது இல்லை. அண்ட் க்ரோவை சப்போர்ட் பண்ணிட்டுங்க. நிறைய அகடமிக் இன்ஃபர்மேஷன் நிறைய போட்டுட்டு இருக்கோம், பாருங்க. நன்றி, வணக்கம்.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.